இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வைத்திருக்கிற நீதியின் வழியில நடக்கவும் பிதாவானவர் ஏற்படுத்தின அந்த தோற்றத்திற்குள்ள சமாதானமாய் வாழவும் அவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் பிதாவுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால அதெல்லாம் கவிற்று போடப்பட்டது. எல்லாம் அதன் பின்பு சாபமும் பாவமும் தேசத்தில் பெருகி போயிற்று. ஆனால் இது எல்லாவற்றையும் முறியடிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அவருடைய சித்தத்தின்படி கிறிஸ்து கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால நாம மீட்கப்பட்ட நாம பாவிகளாய் இருந்த நாம நீதிமான்கள் என்கின்ற ஒரு வஸ்திரத்தை நாம உடுத்தி கொள்ளும்படியாய் கிறிஸ்து நமக்காக சிலுவையில பாடுபட்டு பாவத்திற்கு செத்து நீதிக்காய் உயிர்த்தெழுந்தார். தேவ பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எது செய்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்கள் கழுவ, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால நீர் எங்களை கழுவி நீதிமானா எங்களை இந்த பூமியில நீர் வைப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும். அதுல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் செஞ்ச ஒரே வேலை என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய கீழ்ப்படிதல் பெரிதாக இருந்தது. கிறிஸ்து பிதா சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் சிலுவையில். நாமும் கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நீதிமான்களாய் வாழ முடியும். God bless you.